அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மனிதன் பல ஆயிரம் வருட பரிணாம வளர்ச்சியாலே இன்றைய காலகட்டத்தில் தொழில்துறை முன்னேற்றத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைப்பை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்து வந்த பாதையை பின்னோக்கி கொண்டு சென்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வேட்டையாடி வாழ்ந்தும் அதன் பிறகு உணவு சேகரித்து அதை பதப்படுத்த பழகியும் அதன் பிறகு நெருப்பினுடைய வீரியத்தை, அது செய்யக்கூடிய மாற்றங்களை, அது செய்யக்கூடிய உதவியை அறிந்து கொண்ட பிறகு சேகரித்த உணவை பதப்படுத்தி அதை தீயிலிட்டு அதை சுவைத்து உண்டு வாழ்ந்து வந்ததையும் அதையும் அடுத்து காட்டிலே எப்போதும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நாடோடிகளாக திரிந்த வாழ்க்கை மரபு அது நீர்த்து போய் விவசாயம் அதனுடைய சிறப்புகளை அறிந்த பிறகு ஓரிடத்திலேயே தங்கி அந்த இடத்தில் நிலத்தை பதப்படுத்தி அங்கே உழுகுடிகளாக வாழ்ந்த ஒரு காலம் என்று இப்படி காலவரிசையாக வரலாற்று ஆய்வாளர்கள் ஒவ்வொரு காலத்திலும் மனிதனுடைய தேவைகள் என்ன இருந்தன, அதற்கு தகுதியாக அவன் எப்படி செயல்பட்டான், அதன் மூலமாக அவனுக்குள்ளே அமைந்த மாற்றங்கள், நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே உலகின் வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட பல்வேறு இனங்கள் அவரவர்களுடைய பாதையிலே வளர்ந்து அந்த வளர்ச்சியினுடைய ஒருமித்த வளர்ச்சியாகத்தான் அந்த நாடு இன்றைக்கு இருக்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலே பல்வேறு குடிகள் அந்த தொடக்க புள்ளியிலிருந்து இன்னும் முன்னேறி போய் அவரவர்களுக்கான பாதைகள் வெவ்வேறாய் பிரிய, ஜனத்தொகையினுடைய பெருக்கம், அங்கே நிகழ்ந்த பல்வேறு சமூக கலாச்சார அரசியல் மாற்றங்கள், சமய மாற்றங்கள், இதனாலே நகரங்கள் எல்லாம் உருவாகி சின்ன கிராமங்களிலிருந்து நகரங்கள் தோன்றி பல்வேறு பட்ட வசதிகளும் வாய்ப்புகளும் ஒன்றுபட்டு வர இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலதரப்பு மக்களும் சேர்ந்து வாழும் பகுதிகளாகவே பெரும்பான்மை பகுதிகள் இருக்கின்றன. ஆயினும் இன்றும் கூட வளர்ந்த நாடுகளிலெல்லாம் ஏதோ ஒரு மூலையிலே அடர்ந்திருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் இன்னும் அந்த பலாயிரம் வருட கலாச்சார மாற்றங்களுக்கு தங்களையே தாங்கள் ஆட்படுத்தி கொள்ளாமல் பழங்குடியினராக அறியப்படும் குழுக்களும் நிறைய பேர் இருக்கத்தான் பார்க்கிறோம். உலக அளவிலே இன்றைக்கு அவர்களினுடைய கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அவர்கள் நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள முன்வராதவர்களாக ஆங்காங்கே நடைபெற்று வரும் அறிவியலால் தொழில்நுட்பத்தால் நிகழ்ந்த மாற்றங்களை அவ்வளவு சுலபமாக எளிமையாக உள்வாங்கிக் கொள்ள மறுக்கக்கூடிய குணத்தோடு பழமை மாறா பண்போடு அவர்களுக்கு முன்னோர்கள் காட்டிக் கொடுத்த உணவு வழக்கம், உடை, பாரம்பரியம், இறை நம்பிக்கை, வழிபாட்டுச் சடங்குகள், விழாக்கள் ஆகியவற்றிலே மாற்றங்கள் ஏதும் நிகழாமல் உறவுமுறை, திருமணம், சடங்குகளிலெல்லாம் கூட வெளியாட்களை சேர்த்து கொள்ளாமல் தங்களுக்குள்ளேயே செய்து கொள்ளும் வழக்கங்களிலும் கூட இன்னும் அவர்கள் அந்த மரபுகளை கடைபிடித்து வருபவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். உலக அளவிலே இப்படி விளங்கும் பழங்குடியினர்களுடைய பெரிய பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் கூட மானுடவியல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு என்று எடுத்துக்கொண்டு அவற்றை ஆவணப்படுத்தியும் அந்த வழக்கங்கள் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர அவர்களுக்கு உதவுவதற்கும் கூட உலக நாடுகள் பலதும் அமைப்புகள் பலவும் முன்வந்திருக்கின்றன. அவர்களுடைய பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் அவர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த அந்த மரபு சார்ந்த ஒருவித பாதுகாப்பு உணர்ச்சியை பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சியிலே பல ஆயிர வருட வளர்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டிலும் அடர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தொன்மையான மலைப்பிரதேசங்கள், வனப்பகுதிகளிலே இதுபோன்ற பழங்குடியின மக்கள் இன்றும் கூட வாழ்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போதுதான் சிறுக சிறுக அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முறையிலே அவர்களால் கொள்ளத்தகுந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு மாறி வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மலைவாழ் மக்களாகவும் வனப்பகுதிகளிலே வாழ்பவர்களாக மட்டுமே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மரபார்ந்த குழுவிலிருந்து வந்த ஒருவர் இந்திய சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்டு தானும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கும் இங்கே இருந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியம், அவர்கள் கொண்டு வந்த அடக்குமுறை சட்டங்கள், வனப்பகுதிகளுக்குள்ளே அவர்கள் வாழுமிடங்களுக்கு உள்ளே கொண்டு வந்த கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை எதிர்த்தும் ஆங்கிலேயர்களை தொடர்ந்து இங்கே அவர்களோடு சேர்ந்து வந்த கிறிஸ்துவ மதமாற்றத்திற்கு வித்திட்ட மிஷனரிகளையும் எப்படி எதிர்த்து போராடினார் என்பதை பற்றியும்
பழங்குடியின மக்களினுடைய சமய வழக்கங்களை தான் எப்படி நிலைநிறுத்தி கொடுத்தார் என்பதையும் பற்றிய அந்த அதிகம் அறியப்படாத உன்னதமான போற்றத்தகுந்த ஒரு உரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தனிநபரான தலைவரினுடைய பெயர் பீர்சா முண்டா என்பது. 1875ஆம் ஆண்டு அப்போதிருந்த ஒருங்கிணைந்த வங்காள மாகாணத்திலே இன்றைய ஜார்க்கண்ட் மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதியிலே பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் இவர் ஒரு கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தந்தையார் சகுனா முண்டா என்று பெயர். இவருடைய தாயார் கர்மதி ஹத்து என்பது அவருடைய பெயர். இவர்கள் அந்தைய முண்டா என்றழைக்கப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய வினோத வழக்கங்களிலே ஒன்று, பிறக்கும் குழந்தை வாரத்தின் எந்த நாளில் பிறந்ததோ அந்த நாளின் பெயரையே அந்த குழந்தைக்கு சூட்டி விடுவார்கள். இவர் வியாழக்கிழமையில் பிறந்ததாலே வியாழ கிரகம் குரு கிரகத்திற்கு பிருகஸ்பதி என்ற ஒரு பெயர் இருப்பதாலே இவரை பீர்சா என்ற பெயரால் அழைத்தார்கள். பீர்சா இவர் சிறுவயதிலே பல்வேறு கிராமங்களில் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தார் என்று நாடோடி பாடல்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. 1875ஆம் ஆண்டு பிறந்த இவர் வாழ்ந்தது ஒரு 25 ஆண்டுகள்தான். 1900ஆவது ஆண்டு இவர் இறந்துபட்டு போகிறார். ஆனால் வாழ்ந்த அந்த 25 ஆண்டுகளுக்குள்ளே பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே இவருடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. இளம் வயதிலேயே தன் குடும்ப நிலை காரணமாக, வறுமையின் காரணமாக பல்வேறு கிராமங்களில் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு வந்தது. தந்தையாரோடு சில காலம், தாயாரோடு சில காலம், தன் தாயாரினுடைய தங்கையோடு சில காலம், இவருடைய உடன் பிறந்தவர்கள் இவரை விடவும் வயதிலே மூத்தவர்களோடு சில காலம் என்று வெவ்வேறு பருவங்களில் வெவ்வேறு வயதில் வெவ்வேறு உறவினர்களோடு அவரவர்கள் வாழும் கிராமத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறார். அங்கெல்லாம் நடைமுறையில் இருந்த விவசாய வழக்கங்கள், இவர்கள் மேற்கொண்டிருந்த வேளாண்மை மரபுகள், முறைகளை எல்லாம் இப்படி இளம் வயதிலேயே நன்கு கற்றுத் தேர்ந்தார். அப்படி அவர்களோடு பணியாற்றிய காலத்திலே இவர் அறிந்து கொண்ட விஷயங்களிலே விவசாயம் செய்வதை பற்றி என்பதை கடந்து அது குறித்த மேலாண்மை விஷயங்களையும் அறிந்து கொண்டார். அப்போதிருந்த காலச்சூழலிலே வனத்தின் பெரும்பகுதியை யாரோ ஒருவர் உரிமை கோரி இருப்பார். அவருடைய அந்த விவசாய நிலத்திலே இவர்களெல்லாம் செய்யும் விவசாயத்திற்கு தகுதியாக கூலியாக விவசாய விளைபொருளிலே ஒரு பகுதியை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் நிலவி வந்தது. எப்படியும் கட்டப்பட்டு உழைத்தாலும் எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலையிலே இவர்கள் நிலவுடைமைக்கு இவர்களுக்கு பாத்தியப்படாத நிலத்திலே இவர்கள் பணியாற்றி வந்ததாலே அங்கே இவர்களுக்கு வேலை கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, லாபத்தில் ஒரு பங்கை கொடுப்பதாக சொன்னவர்களுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதற்கிடையே 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில்தான் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் சிறுகச் சிறுக நகரங்கள், கிராமங்களையெல்லாம் கடந்து வனப்பகுதிகள், மலைப்பகுதிகளுக்குள்ளெல்லாம் நீடித்தது. இந்திய திருநாட்டிலே இருந்த வளங்கள், வனங்களிலும் மலைப்பகுதிகளிலும் இருந்து வரக்கூடிய வளங்களை எல்லாம் கண்டறிய வேண்டும் என்று அதற்காக தனித்தனியே ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய குழுக்களை நியமித்தார்கள். இந்த குழுவினர்கள் இந்திய திருநாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பிரயாணம் செய்து ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நதி, கனிம வளங்கள் இவற்றையெல்லாம் கண்டறிந்தார்கள். அப்படி அவர்கள் பிரயாணம் செய்த போது வனங்களுக்குள்ளே இதுபோன்ற பழங்குடியினர்கள் கட்டுக்கடங்காத சுதந்திரத்தோடு பெரிய நிலப்பரப்புகளை தங்கள் உடைமையாக கருதி வாழ்ந்து வருவதை கண்டறிந்தார்கள். பெருநகரங்களில் வசிப்பவர்களைப் போல் அல்லாது வனப்பகுதிகளிலும் மலைப்பிரதேசங்களிலும் வசித்து வந்த பழங்குடியின மக்களை அடக்குவது, அவர்களுக்கு விதிகள் வழங்குவது இன்னும் எளிமையானது என்பதை அறிந்து கொண்டு இந்த பகுதிகளை ஆக்கிரமிக்கத் தொடங்கினார்கள் ஆங்கிலேயர்கள். இதே காலகட்டத்தில்தான் இங்கே கிறிஸ்துவ மதம் பரப்புரை செய்வதற்காக வேண்டி மிஷனரி இயக்கத்தைச் சேர்ந்த பல கிறிஸ்துவர்களும் இந்த பகுதிகளிலே குடியேறினார்கள். வந்தவர்கள் அங்கே ஏழ்மை நிலையில் சிக்கித் தவித்த பல பழங்குடியின மக்களை மதமாற்றம் செய்தார்கள். அவர்களுக்கு உண்ண உணவும் அடிப்படை கல்வியும் மருத்துவ வசதிகளும் செய்து கொடுப்பதால் இவர்கள் அந்த மதத்திற்கு மாறிவிட்டால் நமக்கு அடிப்படை தேவைகள் கிடைப்பதாக அவர்கள் வாக்குறுதி வழங்குகிறார்கள். இந்த நிலையில் இங்கே இருப்பதை காட்டிலும் ஏதோ கொஞ்சம் கல்வி, உணவு கிடைப்பதற்காக வேண்டி மதம் மாறத் தொடங்கினார்கள். ஆனாலும் ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு அதையெல்லாம் வழங்கி வந்த மிஷனரியினர்கள் சிறுகச் சிறுக இவர்களை விட்டு பிரியத் தொடங்கி இவர்களை கணக்கில் காண்பித்து அதன் மூலமாக அவர்கள் பணம் பெற்று வந்த செய்தியும் இங்கே பரப்பப்பட்டது. அதை அறிந்து கொண்ட பீர்சா முண்டா அவர்கள் கிராமத்திற்குள் வந்த கிறிஸ்துவ மதமாற்ற மிஷனரியர்களை எதிர்ப்பதை தனக்கான பணியாக கொண்டிருந்தார்.
அவர்களை கண்டித்தும் எங்களுக்கான இறை கோட்பாடுகள் எங்களுடைய மூதாதையர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்களை இறைவனுடைய கொடையாக நாங்கள் வணங்கி வருகிறோம். இந்த வனமும் அது சார்ந்திருக்கும் பகுதிகளிலிருந்தும் கிடைக்கும் வளங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்றன. அதை வழங்கும் இந்த வனங்களையும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை எல்லாம் நாங்கள் இறைவனாக வணங்குகிறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு இறைவனை காண்பித்து அவர் கூறியதாக சொல்லும் சொற்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காடும் இந்த மரங்களும் எங்களுக்கு கொடுக்காததை உங்கள் சமயம் எங்களுக்கு வழங்காது என்று அவர்களை விரட்டி அடித்தார். அவர்களுடைய தாக்கத்தாலே இங்கே முதலில் மதம் மாறியவர்களை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். ஆயினும் இவருக்கும் அடிப்படை கல்வி தேவை இருந்தபடியாலே சிறிது காலம் முதலில் சமய மாற்றத்திற்கு மதமாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டு இவர் கிறிஸ்துவ மதத்தையும் நாடியிருந்தார். அப்போது இவருக்கு வழங்கப்பட்ட பெயர் பீர்சா டேவிட் என்பது. அந்த பெயரே மருவி இவரை பீர்சா தாவூத் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். ஆனால் சிறிது காலத்திலேயே அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களாலே நமக்கு எந்த நன்மையும் ஏற்படாது என்ற உண்மையை புரிந்து கொண்டு மதத்தை விட்டு வெளியேறி அதை கடுமையாக விமர்சனம் செய்து அதை சார்ந்தவர்களையும் பரப்பி வருபவர்களையும் தொடர்ந்து எதிர்த்து வந்தார். இப்படி இவர் செய்த இந்த மாற்றத்தாலே பழங்குடியின மக்கள் இவர்வால் ஈர்க்கப்பட்டார்கள். சிறுக சிறுக இவருடைய பிரபலம் வளரத் தொடங்க இவரை நம்மை காக்க வந்த இறை தூதர் என்று மக்கள் கொண்டாடத் தொடங்கினார்கள். தர்த்தி பாபா, அதாவது இந்த உலகிலே வாழும் இறை தூதராக இறைவன் நம்மை காக்க வேண்டி அனுப்பிய ஒரு அவதாரமாக அவரை வணங்கத் தொடங்கினார்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளாக ஒருவன் இருக்கிறான். அவன் அவனுடைய படைப்புகளான நம் பேரிலே கொண்ட கருணையாலே இந்த உலகிலே இந்த வளங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறான். அவற்றை அவனுக்கு நன்றியோடு இருந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பன போன்ற எளிய மக்களுக்கான அறிவுரையை சமயம் சார்ந்த அறிவுரையாக அவர் பரப்பி வந்தார். இதனால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவர் பால் நல்ல நட்போடும் நல்ல அன்போடும் பழகத் தொடங்கினார்கள். இது ஒரு பேர் இயக்கமாகவே மாறியது. இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வனத்திற்குள்ளே வந்து நிலங்களையெல்லாம் பார்வையிட்டு அளந்து அதற்குள்ளே பழங்குடியின மக்களுக்கான உரிமை நிலம் இவ்வளவுதான் என்று வரையறை செய்து எல்லைக்கோடு வரைந்தார்கள். இதன் மூலம் தங்களுக்கு அதுவரையில் இருந்து வந்த சுதந்திரம் பறிக்கப்படுவதை அறிந்து கொண்டு பீர்சா அவர்கள் தலைமையிலே பல்வேறு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது. இப்படி ஆங்கிலேயர்கள் எதிர்பாராத பழங்குடியினத்திலிருந்து வந்த ஒருவரா நம்மை நிலைகுலைய செய்ய முடியும், நம்முடைய சட்டங்களை எதிர்க்க முடியும் என்ற அளவில் சிறிதும் எதிர்பாராத அளவிலே தன்னிகரற்ற தனியொரு தலைவனாக பழங்குடியின மக்களிடையே திகழ்ந்தார் பீர்சா முண்டா. இவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு இவரை குறித்த நாடோடி பாடல்கள் மூலமாகத்தான் அறிய கிடக்கிறது. இவருடைய பங்களிப்பையும் நாட்டு முன்னேற்றத்திற்கான வழிவகுத்த அந்த பங்களிப்பையும் குறிப்பாக பழங்குடியின மக்களினுடைய மரபு, அவர்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம் இவற்றிற்கு எந்தவிதமான குந்தகமும் விளையாது பாதுகாத்த அந்த தனித்தன்மையும் மக்களிடையே இவர் பெற்றிருந்த செல்வாக்கு, நன்மதிப்பு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 2021 ஆண்டு இவர் நினைவை போற்றும் விதமாக பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கும் அருங்காட்சியகத்திலே இவருடைய திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டது. இவர் பிறந்து வாழ்ந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களிலே இவருடைய பெருமை தொடர்ந்து பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. பழங்குடியின மக்களின் விடுதலைக்காக போராடியவராக இவரை முன்னிறுத்தி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதற்கான நாளாக இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இவருடைய பெருமையை அறிந்து இந்தியாவின் தெற்கு மூலையிலே குடகு பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கூட இவருக்கான அந்த நினைவுகளை போற்றி, இவர் குறித்த நினைவுகளை போற்றி கொண்டாடி வருகிறார்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியமே தன்னை திரும்பி பார்க்கும்படியாக செய்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த பீர்சா முண்டா என்ற அதிகம் அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகியை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.